நேத்து ஒரே நாள்ல என்னோட போர்ட்ஃபோலியோ 2% மேல டிராப் ஆச்சு. அண்ட் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா 1.5% கிட்ட டிராப் ஆச்சு. அண்ட் இங்க பார்த்தீங்கன்னா தெரியும் மார்க்கெட் அகைன் 23,200 கிட்ட வரப்போகுது. பட் இதுல நான் கண்டுபிடிச்சது என்னன்னா, இங்க ஒரு ஆமா ஃபார்ம் ஆயிருக்கு. லாஸ்ட் 4 இயர்ஸ்ல எந்த அளவுக்கு நமக்கு புல் ட்ரெண்ட் இருந்ததோ, இப்போ வந்து அது ஸ்லோ ஆக போகுது. அதுக்கு காரணம் இந்த ஆமா தான். இங்க நான் வரைஞ்சு காட்டுறேன் பாருங்க. இது ஆமை ஷெல்லு அண்ட் இது வந்து ஆமையோட ஃபேஸ். இது வந்து கண்ணு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து ஆமையோட ட்ரெண்டா இருக்க போகுது. ரொம்ப ஸ்லோவா மூவ் ஆக போகுது. அதுக்கான இண்டிகேட்டர் தான் இது. ஸோ இதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஒரு நல்ல புல் ரன்ல இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இங்க மாடு வரணும். ஆனா மாடு வராம தான் இருக்கு. ஸோ அதனால ஸ்லோவா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் உங்களை யாரையும் ஏமாத்த விரும்பல. மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, ஓவராலே நெகட்டிவ் சென்டிமென்ட். அதனால இது ஆமையும் இல்ல, குருவியும் இல்ல. ஸோ வெயிட் பண்ணி தான் நம்ம மார்க்கெட்ல ப்ளே பண்ணணும். அண்ட் இன்வெஸ்ட்மென்ட்ஸ் எப்பயுமே நமக்கு சேஃபர் ரிட்டர்ன் தரும் தேன் ட்ரேடிங். ஸோ எப்பயுமே மார்க்கெட் கரெக்ட் ஆகுதுன்னா, அது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா யூஸ் பண்ணிட்டு, அதிலிருந்து நம்ம வந்து ரிட்டர்ன்ஸ் ஏர்ன் பண்ண பார்ப்போம். ஓகேங்களா? அண்ட் லாஸ்ட் 20 இயர்ஸ்ல ரிட்டர்ன் நிஃப்டியோட ரிட்டர்ன் எடுத்துருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா, ஒரு 5 இயர்ஸ் ஒன்ஸாவது ஒரு நெகட்டிவ் சென்டிமென்ட் இருக்கும். அண்ட் மார்க்கெட்ல வந்து ஒரு நெகட்டிவ் ட்ரெண்ட் இருக்கும். பட் லாஸ்ட் 6 இயர்ஸ்ல வந்து மார்க்கெட் வந்து பெருசா வந்து ரியாக்ட் ஆன மாரி தெரியல. அண்ட் ஓவரால் நமக்கு ரிட்டர்ன்ஸ் பாசிட்டிவ்ல மட்டும் தான் இருந்தது. ஸோ அப்கமிங் இயர்ஸ் நம்மளுக்கு கண்டிப்பா ஒரு ஸ்லோ ட்ரெண்ட்ல இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்கு. இது வந்து நான் என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் படி. நான் வந்து அனலிஸ்ட் கிடையாது. ஸோ என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் படி நான் எக்ஸ்பெக்ட் பண்றது மார்க்கெட் ஒரு ஸ்லோ ட்ரெண்ட்ல இருக்க போகுது அப்படின்ட்டு. ஸோ எதுவா இருந்தாலும் நம்ம இன்வெஸ்ட்மென்ட் ஸ்டாப் பண்ண போறதில்ல. இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுவோம். மார்க்கெட்ல எவ்வளவு ரிட்டர்ன் வருதுன்னு பார்ப்போம். தேங்க் யூ.